இதை மறக்கவும் முடியாது. சரி, அடுத்து நம்ம நேரத்துக்கு வரும். கல்வி வசதியாகட்டும், மருத்துவ வசதியாகட்டும், போக்குவரத்து, பொழுதுபோக்காகட்டும், எல்லாத்துக்கும் சிகரம் நேரம்தான். இதை மறக்க முடியுமா? முடியவே முடியாது. தீர்ப்பு சொல்ல நேரம் வந்துவிட்டது. இயற்கை உண்பவர்கள் கிராமத்தார்கள், புரிந்த உண்பவர்கள் நகரத்தார்கள். உண்மைதான். நகரத்தை போல கிராமத்துல நவீன அறிவியல் வசதி இல்லதா? அதுக்குதான் நம்ம அப்துல் கலாம் ஐயா புராண ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாங்க. கிராமம் கிராமமா அதை இயற்கை சூழலில் இருக்கட்டும். ஆனா நகரத்துல கிடைக்கக்கூடிய எல்லா வசதியும் கிராமத்துல கிடைப்பதற்கு அரசும் சேர்ந்து நகரத்துக்கு இடையே கிராமத்தை சகல வசதியும் நிறைந்த மாற்றணும். அறிவுக்கடல் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் சொன்னாரு. கிராமத்துல அம்மா அப்பா அத்தமணி எவ்வளவு பாசமா அழைக்கிறாங்க. ஆனா சிட்டில பாருங்க, டாட், மாம், ப்ரோ, சிஸ் என்று பாசத்தை சுருக்கிற மாதிரி ஸ்டைலா கூப்பிடுதாங்க. நம்ம நாகரிக பேர்ல பாசத்தை கூட விலைக்கு பேசுறாங்க. எனவே ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி